நெல்லையில் ஒரு மாநாடு போட்டார். அந்த மாநாட்டுக்கு இந்த மாணிக்கம் தாகூரோ இந்த அம்மா ஜோதிமணியோ போகலை. அன்றைக்கெல்லாம் உன் கட்சி மீட்டிங்கே நீ போகலை. உங்கள் கட்சி நடத்துகிற இருந்திருந்து அவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டுக்கு இவங்க 2 பேரும் போகலை. இன்றைக்கி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு. எப்படி உன் கட்சி மாநாட்டுக்கு நீ போக மாட்ட, உன் கட்சியை நீ வளர்க்க மாட்ட, உன் கட்சிக்காக வேலை பார்க்க மாட்டேன். ஆனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குனா எப்படி? உடனே நீங்கள் கேட்டீங்க, ஐயோ மேடம் கேட்டாங்க, ஐயோ மாணிக்கம் தாகூர் சார் கேட்டார், ஐயோ கட்சினா என்னன்னே தெரியாத. ராகுல் காந்தியும் இப்போ அதுதான் நம்ம விரும்புவார். அவர் சொல்லி தானே இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்றதை நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் மேடம் பத்திரிகையில் எழுதுவாங்க, ராகுல் காந்தி சொல்லிதான் ஜோதிமணி மேடம் இப்படி பேசினார், ராகுல் காந்தி சொல்லிதான் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி லூஸ்தரமாக நடந்து கொள்கிறார், ராகுல் காந்தி சொல்லிதான் மாணிக்கம் தாகூர் இப்படி கிறுக்குத்தனமாக பேசுகிறார் அப்படின்னு பத்திரிகையில் எழுதலாம். ஆனால் அவர் ராகுல் காந்தி அண்ட் ஸ்டாலின் அவங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா அவங்க டைரெக்டாக பேசிப்பாங்க. இவங்க இங்கே சும்மா நாங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறோன்னு பண்ணுற இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப அருவருப்பான பாலிடிக்ஸாக தான் நான் பேசுகிறேன். இது நான் பேசுகிறது திமுகவுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் அது கிடையாது. என்னென்னா காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி எவ்வளோ தூரம் தன்னைத்தானே காங்கிரஸ் கட்சி தாழ்த்திக்கல, அந்த காங்கிரஸ்க்குள்ளே இருக்கிற சுயநலமான ஆட்கள். இந்த பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் சுயநலத்தோட ஒரு பயங்கர உயரம் அவர் ரொம்ப. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் இப்போ திடீர்னு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தின் பங்கு, நீ மக்கள் பிரச்சனைக்கு என்னத்துக்கு நின்ன?